ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 12 டிஃபரன்ஷியபிலிட்டி. லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ணோம், கிளாஸ் 12 டிஃபரன்ஷியபிலிட்டியில் காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸ்னா எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது, இந்த லாகரிதமிக் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது, தென் எக்ஸ்போனன்ட்ஸ் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்ம இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது டிஃபரன்ஷியபிலிட்டியில் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ அதில் ஃபர்ஸ்ட் ஒய் ஈக்குவல் ஒய் -2 இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ். இப்போ இந்த ஃபங்க்ஷனை எப்படி எழுத முடியும்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு எழுத முடியும். அதை y ஈக்குவல் டு ஒய்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அதனால் நான் வந்து பண்ணுறேன் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுறேன். இந்த மாதிரி என்னால் எழுத முடியும்னா இதுக்கு பேர் எக்ஸ்பிளிசிட், EXPLICIT எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன். இது இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று எழுதுறேன். ஓகேவா, ஒய் ப்ளஸ் சைன் XY இஸ் ஈக்குவல்ஸ் டு 2. இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒய்யை மட்டும் தனியாக பிரித்து எழுத முடியாது. ஓகேவா, ஒய்யை மட்டும் தனியாக பிரித்து எழுத முடியாது. வேணால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம இப்படி பார்த்தாலும் பிரிக்க முடியாது. ஏன்னா வந்து ஒய் வந்து இந்த இடத்துல வந்துட்டு டிகிரியில் இருக்குது, அதனால வந்துட்டு கண்டிப்பாக பிரிக்க முடியாது. இந்த மாதிரி பிரிக்க முடியாத ஃபங்க்ஷனை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம இந்த டாப்பிக்கில் என்ன பண்ண போகிறோம்னா இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷனையும் எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷனும் எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் 2x, first sum 2x plus 3y is equals to sin x. ஓகே, இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ஒய்யும் நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம், எக்ஸையும் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். நம்மளை கண்டுபிடிக்க சொன்னது ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy/dx தான் கிடைக்கும். இங்கே பாருங்க, 2x நார்மலாக 2x வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 தான் வரும். 2 × 1 ப்ளஸ் அதே மாதிரி எக்ஸ் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி ஒய்யும் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 தான் கிடைக்கும். அப்போ 3. நான் ஒய்யால் தானே டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன், ஆனால் என்ன எதால் பண்ண சொல்லியிருக்காங்க, எக்ஸால் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி இண்டிகேட் பண்ணுறதுனா dy/dxன்னு இண்டிகேட் பண்ணணும். இப்போ சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஸ் எக்ஸ் கிடைக்கும். இப்போ dy/dx மட்டும் ஒன் சைடு கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த 2 வந்தவங்க போச்சுன்னா 3 dy/dx இஸ் ஈக்குவல்ஸ் டு cos x -2. அதுக்கப்புறம் இந்த 3 வந்துட்டு மல்டிப்ளைல இருக்குது, அதவங்க வச்சுன்னா டிவைடாக மாறிடும். இப்போ dy/dx இஸ் ஈக்குவல்ஸ் டு cos x -2/3 இஸ் அ ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் மோர் சம் பார்ப்போம் நம்ம. இதுலேயே xy plus y square is equals to tan x plus y. இப்போ இந்த சம்மில் பார்த்துக்கோங்க. இந்த சம்மில் xy எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது, எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுன்னா யூவியில் தான் பண்ணி ஆகணும். ஓகேவா, எக்ஸை வந்து நான் யூவாக எடுத்துக்கிறேன், இதை வந்துட்டு வியாக எடுத்துக்கிறேன். இதை அப்போ யூவி நம்ம தான் எக்ஸையும் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம், ஒய்யும் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது ரெண்டுமே மல்டிப்ளைல இருந்தால் ப்ராடக்ட் ரூல் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ ப்ராடக்ட் ரூல் யூவி இஸ் ஈக்குவல்ஸ் டு யூ வி டேஷ்னு ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு dy/dx தான் கிடைக்கும். ப்ளஸ் ஒய்யை அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா எனக்கு 1 கிடைக்கும். ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஒய் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ண நார்மல் எக்ஸ் ஸ்கொயர் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறீங்களோ அதே மாதிரி ஒய் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஒய் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், உங்களுக்கு 2x கிடைக்கும். அதே மாதிரி ஒய் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா எனக்கு 2y கிடைக்கும். ஆனால் என்னை யாரால் பண்ண சொல்லியிருக்காங்க, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் எதால் பண்ணியிருக்கிறேன், வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யால் பண்ணியிருக்கிறேன். டு இண்டிகேட் நான் என்ன எழுதுறேன், dy/dxஐ எழுதியிருக்கிறேன். இப்போ tan x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 6² x ப்ளஸ் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1
ஆனால் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் தான் பண்ணணும். அதனால dy by dx சால்வ் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் ஓரளவு புரியுதுங்களா? என்ன பண்ணியிருக்கிறோன்னா, நம்ம எக்ஸல் டிஃபரன்ஷியேட் பண்ணி நார்மல் எப்பயும் போல் டிஃபரன்ஷியேட் பண்ணிடுவோம். ஒய்யில் பண்ணணும்னா அதே மாதிரி நார்மலாக பண்ண போகிறோம். ஆனால் ஒய்யால் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுனால dy by dx நம்ம எழுதுகிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ நம்ம dy by dxல ஒன் சைடு கொண்டு வரேன். இங்கே எக்ஸு dy by dx ப்ளஸ் 2y dy by dx இந்த பக்கம் ஒன்று இருக்குது. இவன் இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் dy by dx இஸ் ஈக்குவல்ஸ் டு 6 ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் ஒய். இந்த ஒய் இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஒய்யாக மாறிடும். இப்போ இங்கே 3 டேர்ம்ஸ் இருக்குது. அந்த 3 டேர்ம்ஸ்லையுமே dy by dx காமனாக இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, இதில் ஒன்று இருக்குது, இதில் ஒன்று இருக்குது. இப்போ நான் காமனாக எடுத்துட்டேன்னா எனக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும்? ஒரு எக்ஸ் இருக்கும், ப்ளஸ் ஒரு 2y இருக்கும், மைனஸ் 1 இருக்கும். இதுக்கு காமனாக dy by dx என்னால் எழுத முடியும். இஸ் ஈக்குவல்ஸ் டு 6 ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்? இந்த மல்டிப்ளை வந்தவங்க வச்சுன்னா டிவைடாக மாறிடும். dy by dx இஸ் ஈக்குவல்ஸ் டு 6 ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை x plus 2y minus 1 is our answer. புரியுதுங்களா? Again, I will tell you here xy plus y square is equals to tan x plus y. xy x டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம், y டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். அதனால வந்து ரெண்டுத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம uv கான்செப்டில் தான் அப்ளை பண்ணோம். அதாவது ப்ராடக்ட் ரூலில் u அப்படியே வச்சுக்கிட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். vங்கிறது இங்கே ஒய்யை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஆனால் நான் dy by dx தான் இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யால் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுனால dy by dx நம்ம எழுதுகிறோம். அதுக்கப்புறம் v ஒய்யை அப்படியே வச்சுக்கிட்டேன். எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2y ஒய்யால் டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy by dx எழுத சொன்னேன். tan x எக்ஸில் தான் இருக்குது. ஆனால் ஸ்ட்ரைட்டாக tan டிஃபரன்ஷியேட் பண்ணால் 6 ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதிட்டேன். அப்புறம் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy by dx. அதுக்கப்புறம் dy by dxல ஒன் சைட் அதர் தென் தட்டை இன்னொரு சைடு கொண்டு வரேன். அப்புறம் dy by dxை காமனாக எடுக்கிறேன். மல்டிபிள் இருக்கிறவங்க வச்சுன்னா டிவைடாக மாறிட்டு இருக்குது. புரியுதுங்களா? புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேர்ட் சம் ஒரு யூவி சம் ஒன்று பார்த்துட்டோம் நம்ம. இப்போ தேர்டு சம் ஒரு இன்வர்ஸ் ஒன்று பார்ப்போம். இன்வர்ஸ் இப்போ y இஸ் ஈக்குவல்ஸ் டு sin inverse of 2x by 1 plus x square. இப்போ இந்த சம் பாருங்களேன், அழகாக நீட்டாக ஒரு சைடு தான் y இருக்குது, இன்னொரு சைடு x இருக்குது. அழகாக டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? tan inverse of x. இப்போ எனக்கு தெரிஞ்ச டிஃபரன்ஷியேஷன் பார்த்தீங்கன்னா tan inverse of ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்ச டிஃபரன்ஷியேஷன் tan இன்வர்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு வந்துட்டு 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயர் இதுதான் கிடைக்கும். ஆனால் இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2x plus 2x by 1 plus x ஸ்கொயர்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன பண்ணோம்? பெருசாக இருக்குது சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். நான் அதுக்கு என்ன பண்ண போகிறேன்? எக்ஸோட வேல்யூ இது பார்க்குறதுக்கு வேறு ஏதோ ஃபார்முலா மாதிரி இருக்குது. எப்படி இருக்குன்னா, எக்ஸுக்கு பதிலாக tan தீட்டா எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். எழுதுனா என்ன ஆகும்? எனக்கு y is equals to sin inverse of 2 tan theta by 1 plus tan square theta மாறும். இது ஒரு trigonometry formula. 2 tan theta by 1 plus tan square நம்ம என்ன எழுதலாம்? sin inverse of இதை வந்துட்டு sin 2 theta எழுதலாம். அப்போ இதில் என்ன பண்ணலாம்? இன்வர்ஸையும் சைனையும் கேன்சல் பண்ணிங்கன்னா y equal to 2 theta சிம்பிளிஃபைடாக மாறிடுச்சு. ஓகே, அப்போ y equal to 2 theta. தீட்டாங்கிறது நான் அஷ்யூம் பண்ண வர வேல்யூ தான். அப்போ தீட்டாக்கு பதிலாக இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் எழுதுனா என்ன ஆகும் உங்களுக்கு? y equal to 2 தீட்டா வேல்யூ எதுலேருந்து எழுதுறது நம்ம தீட்டா வேல்யூவை? எஸ், x is equals to tan தீட்டான்னு இருக்கு. அப்போ தீட்டா is equals to tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுத முடியும். அப்போ இந்த இடத்துலையும் தீட்டாக்கு பதிலாக tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். இப்போ ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy by dxன்னு எழுத சொன்னேன். tan தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 by 1 plus x ஸ்கொயர் இதுதான் ஆன்சர். அப்போ dy by dx is equals to 2 by 1 plus x square is the answer. புரியுதுங்களா? ஓகே, again I'm telling you y equal to sin inverse of 2x by 1 plus x square இருக்கு. இப்போ இது வந்துட்டு
எல்லாமே கரெக்டாக இருக்குது. எக்ஸ் ஒரு பக்கம் ஒய் ஒரு பக்கம் கரெக்டாக இருக்குது. நம்ம அழகாக டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஆனால் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் தெரியும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x பை 1 + x² நமக்கு தெரியாது. அது சிம்பிளிஃபைடாக மாற்றுறதுக்கு எக்ஸோட வழி tan θ எடுத்தேன். ஒரு ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலா இருக்குது. 2 tan θ பை 1 + tan². அதுக்கு sin 2θன்னு எழுதலாம். சைனையும் சைன் இன்வர்ஸை கேன்சல் பண்ணனா எனக்கு 2θ கிடைக்கும். அப்போ தீட்டாவோட வேல்யூவை tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கப்புறம் எனக்கு 2 × 1/1 + x² கிடைக்குது. புரியுதுங்களா? சரி, இன்னொரு சம் பார்ப்போம். இப்போ ஃபோர்த்து சம். Fourth sum, y equal to sin inverse of 1 minus x² by 1 plus x². இப்போ இங்கேயுமே அதே மாதிரி தான். எக்ஸ் தனியாக இருக்குது, ஒய் தனியாக இருக்குது. ஆனால் என்னென்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப்னு உள்ள இருக்குது. இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 minus x² by 1 plus x² நமக்கு தெரியாது. இதை சிம்பிளிஃபைடாக எப்படி மாற்றுறது? சிம்பிளிஃபைடாக எப்படி மாற்றுறது? ஆஸ் யூஷுவல் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு tan θன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? y equal to sin inverse of x 1 minus tan square theta by 1 plus tan square theta. இப்போ 1 minus tan square theta by 1 plus tan square thetaவுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? எஸ், cos 2θன்னு இருக்குது. இப்போ போன சம்மில் சைன் இன்வர்ஸ் சைன் இருந்துச்சு, அழகாக கேன்சல் பண்ணிட்டேன். இந்த இடத்துல எங்கே இருக்குது? சைன் இன்வர்ஸும் காசும் இருக்குது. இந்த காசை சைனை கொண்டு வந்தால் தான் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். அப்போ இது எப்படி கொண்டு வரலாம்? சைன் π/2 மைனஸ் 2θ. இது புரியுதா? காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா cos 2θவை we can write it as sin π/2 minus 2θ. 90 minus 2θ இருந்துச்சுன்னா சைனை காசாகவும் காசை சைனாகவும் மாற்ற முடியும். இப்போ என்னால் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் அடிக்கலாம். அடிச்சிட்டேன்னா எனக்கு வந்துட்டு y equal to π/2 minus 2θன்னு கிடைக்கும். இப்போ y equal to π/2 minus 2 θ வேல்யூ இப்போ தானே சொன்னேன். 2θ வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் அஷ்யூம் பண்ணது தான். θ is equals to tan inverse of xன்னு எழுத சொன்னேன். அப்போ அதே இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். π/2 2 into tan inverse of x. இப்போ dy/dx டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா π/2ங்கிறது கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 0. அப்போ 0 -2 அப்படியே எழுதிக்கோங்க. tan inverse டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/1 plus x². வேணால் இதை ரீரைட் பண்ணால் எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? dy/dx is equals to -2/1 plus x² is our answer. புரியுதுங்களா? சரி, இன்னொரு சம் பார்ப்போம். ஃபிஃப்த் சம். ஃபிஃப்த் சம் பாருங்க. இப்போ y equal to sin inverse of 2x root of 1 minus x². இப்போ பாருங்க, சைன் இன்வர்ஸ்க்குள்ள y equal to as usual y ஒன் சைடு இருக்கு, எக்ஸில் ஒரு சைடு இருக்கு. டிஃபரன்ஷியேட் பண்ணலான்னு பார்த்தா சைன் இன்வர்ஸில் இருக்கு. நார்மல் டிஃபரன்ஷியேஷன் ஈஸி. அப்போ சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ எக்ஸோட வேலை என்ன எடுத்துக்கலாம்? போன சம்மில் ரெண்டு சம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டேனாக எடுத்துக்கிட்டேன். எக்ஸோட வேலையை டேன்னு எடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல ரூட் இருக்குது 1 minus x². ஒருவேளை நான் எக்ஸுக்கு வந்துட்டு டேன்னு எடுத்துட்டேன்னா 1 minus tan² கிடைக்கும். 1 minus tan²க்கு ஃபார்முலா கிடையாது. அப்போ வேறு என்ன எடுத்துக்கலாம்? நம்ம எக்ஸுக்கு பதிலாக பேசாமல் நம்ம சைனே எடுத்துக்கலாமா? எக்ஸுக்கு பதிலாக சைன் எடுத்தோன்னா 1 minus sin² கிடைக்கும். அதை நம்ம வந்துட்டு 1 minus sin² வந்து cos² எழுத முடியும். இப்போ பாருங்கள், அதே தான் எழுத போகிறேன். y equal to sin inverse of 2 sin θ root of 1 minus sin²θ. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் sin inverse of 2 sin θ 1 minus sin² வந்து என்ன சொன்னேன்? cos²ன்னு எழுதலான்னு சொன்னேன். அது ரூட்டுக்குள்ளே இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் sin inverse of 2 sin θ இது வந்து ரூட் கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு 2 sin θ cos θன்னு கிடைக்கும். 2 sin θ cos θங்கிறது ஒரு ஃபார்முலா. என்னென்னு எழுதலாம்? sin 2θன்னு எழுத முடியும்.
இப்போ பாருங்க சைனும் சைன் இன்வர்ஸும் கேன்சல் ஆகி y இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 தீட்டான்னு கிடைக்கும். இப்போ y இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 தீட்டா வேல்யூ. ஹவு டு ரைட் த தீட்டா வேல்யூ ஃப்ரம் த அஷ்யூம்டு வேல்யூ x இஸ் ஈக்குவல்ஸ் டு சைன் தீட்டா. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுத சொன்னேன். ஆக தீட்டாவோட வேல்யூவை நான் என்னென்னு எழுதலாம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். இப்போ ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதை ரீரைட் பண்ணிங்கன்னா டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் அவர் ஆன்சர். புரியுதுங்களா? ஓகே, எல்லா சம்முக்கும் எக்ஸோட வேல்யூ tan தீட்டான்னு அஷ்யூம் பண்ணல. சம்முக்கு தகுந்த மாதிரி எப்போ நம்ம சைன் இன்வர்ஸை கேன்சல் பண்ணி நம்ம சம்மை சால்வ் பண்ணுற மாதிரி கொண்டு வர முடியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மாற்றிருக்கிறேன். இப்போ போன சம்மில் எக்ஸ் ஈக்குவல் டு tan தீட்டான்னு எடுத்துருக்கிறேன். இந்த சம்மில் ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு நான் டேன்னு எடுத்தேன்னா ரூட்டு கேன்சல் ஆகாது. சைனுன்னு எடுத்தோன்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ நம்ம கேன்சல் பண்ண முடியும். அதனால் எக்ஸோட வேல்யூ சைன் தீட்டான்னு எடுத்து அழகாக ரூட்டை கேன்சல் பண்ணி அதுக்கப்புறம் சைனையும் கேன்சல் பண்ணி y ஈக்குவல் டு 2 தீட்டான்னு எடுத்துக்கிறேன். தீட்டா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கிறேன். புரியுதுங்களா? இதுதான் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். 2 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கான்செப்டில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.